5ஆம் இடம் தீர்மானிக்கிறது. 6ஆம் இடம் நோய், எதிரி, கடன். இவன் உத்தியோகம் எப்படி பார்க்க போகிறான்? எல்லாம் 6ல் தானே இருக்குது. 7ஆம் இடம் மனைவியை பற்றி சொல்லுது, நண்பனை பற்றி சொல்லுது, எப்படிப்பட்ட மனைவி வரும், இதையெல்லாம் அது தீர்மானிக்குது. 8ஆம் இடம் என்ன சொல்கிறது? 8ஆம் இடம் ஆயுளை பற்றி சொல்கிறது, அசிங்கம் அவமானங்களை பற்றி சொல்கிறது, சிறைவாசத்தை பற்றி சொல்கிறது. ஆனால் திடீர் அதிர்ஷ்டத்தை அது சொல்லுது. 8ஆம் இடத்துல திடீர் அதிர்ஷ்டமும் உண்டு. 8ஆம் இடம் தான் ஒருத்தன் திடீர்னு கிடைக்கிறவன் கோபுரத்தில் போயிடுவான்னு சொல்கிறாங்க இல்லையா? இல்லீகல் பிஸ்னஸ் பண்ணி சம்பாதிக்கணும் அதில் இருக்கான். 8ஆம் இடம் கெட்டு போச்சுன்னா திருட்டுத்தனமாக சம்பாதிக்கிறது, அது நிறைய ஒரு நாளைக்கு ஒரு சர்க்கிள் ஒண்டி மாட்டிடும். ஆனால் லாட்டரி சீட்டு ஒரு 50,000 ரூபாய்க்கு வாங்குற பொருளை 5 கோடி ரூபாய்க்கு விற்கிறது, இந்த மாதிரி திடீர்னு ஒரு யோகம் வரும் இல்லையா? அதெல்லாம் திடீர் யோகம். அதையும் 8ஆம் இடம் செய்து நமக்கு. 9ஆம் இடம்னா தர்மஸ்தானம். மாலை, மரியாதை, அந்தஸ்து, கௌரவம் எல்லாம் அங்கே தானே இருக்குது. மாலை, மரியாதை, அந்தஸ்து, கௌரவம் எல்லாமே. நீ செய்யக்கூடிய பாவ புண்ணியங்கள், இஷ்ட தெய்வங்கள், உன்னுடைய அப்பா எப்படி இருப்பாரா, அப்பா உனக்கு சம்பாதிச்சு வச்சுருப்பாரா, வீடு வச்சுருப்பாரா, இடம் வச்சுருப்பாரா, சொத்து வச்சுருப்பாரா, அல்லது நீ எப்படி வாழ போகிற, இந்த கர்மாவில் உனக்கு மாலை, மரியாதை, அந்தஸ்து உண்டா, மக்களால் போற்றப்படக்கூடிய மனிதனாக வாழ்வாயா என்பதையெல்லாம் தீர்மானித்து கொடுக்கிறது. 10ஆம் இடம் என்பது கர்மஸ்தானம். இந்த கர்மாவில் நீ பிறந்திருக்கிறாய். இந்த கர்மஸ்தானம் மூலமாக உன்னுடைய ஜீவனம் எப்படி நடக்கப் போகிறது? இந்த கர்மா தானே ஜீவனம். உன்னுடைய ஜீவனஸ்தானம் எப்படி நடக்கப் போகிறது? நீ எப்படித்தான் இந்த வாழ்க்கை வாழ்வாதாரத்தை வாழப்போகிறாய் தீர்மானிக்குதா இல்லையா 10ஆம் இடம்? இல்லையா சார்? அதே மாதிரி 11, இந்த காலத்தில் உன்னுடைய மூத்த அண்ணே சொல்லுதுல, இந்த காலத்தில் நீ எப்படி சேவிங் பண்ண போகிற, எவ்வளோ பணம் ஸ்டோரேஜ் ஆக போகுது, சேமிக்க முடியுமா முடியாதா, பணம் சேவ் ஆகுமா ஆகாதா, எல்லாமே 11 சொல்லிடும். 12ஆம் இடம் நிம்மதியான தூக்கம், வெளிநாடு, வெளியூர் எல்லாத்தையும் சொல்லலாம். நீ பஞ்சிமத்தில் படிப்பியா, கட்டாந்தரில் படிப்பியா, உன்னுடைய வாழ்க்கை எப்படி இருக்க போகுது, உன் வாழ்வாதாரம் எப்படி இருக்க போகுது, உன்னுடைய எதிர்காலம் எப்படி இருக்க போகுது, எல்லாத்தையும் 12ஆம் இடம் தீர்மானிச்சு. இப்போ ஒவ்வொரு ஜாதக கட்டமும் நம்முடைய உடம்புல ஒவ்வொரு பாட்டாக இருக்குது. 12 கட்டங்களா தானே சார் உலகம்? ஆனால் இதில் எதை செய்தாலும் நாம் சரியாக செய்யாத போது மாட்டிக்கொள்கிறோம். அதான் சார் உண்மை. வாழ்க்கையில் எல்லாமே நிலைத்திருக்கும் அப்படிங்கிற ஆசைகள் நம்மகிட்ட இருக்குது. நிரந்தரம் நம் வாழ்க்கையில் அப்படிங்கிற ஆசையும் இருக்குது. ஆனால் எதுவும் நிரந்தரம் இல்லை என்பது இறைவனுக்கு மட்டும்தான் தெரியும். நிரந்தரம் இல்லாத வாழ்க்கையை நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதை பற்றி நாம் என்றாவது ஒரு நாள் சிந்தித்திருக்கிறோமா, யோசித்திருக்கிறோமா? இல்லையே. சிந்திக்கவும் இல்லை, யோசிக்கவும் இல்லை. எல்லாமே இப்படியே தான் இருக்கும், ஜாலியாக இருக்குன்னு நினச்சிக்கிட்டே இருக்கும். சில பேர் பார்த்தீங்கன்னா சின்ன வயசுலேருந்து குறிப்பிட்ட வயசு வரை சும்மா ஊர் சுற்றிட்டு இருப்பான், எந்த பேச்சையும் கேட்க மாட்டாங்க சார். வாழ்க்கை அப்படியே ஓடிட்டுருக்கோம். பார்க்குறவங்களாம் திட்டுவான், என்ன பிள்ளை பார்த்துருக்கான் அவன், அப்பனுக்கு என்ன பிள்ளையாக பிறந்திருக்கான், என்னையா பிள்ளைவன், என்ன பாடாதி பிள்ளை இருக்கான், இவன் எல்லாம் எங்கே உருப்பட போகிறான். இப்படியே ஊரும் பேசும், சுற்றமும் பேசும், பார்க்குறவனும் பேசுவான். ஆனால் அவ்வளவு கீழ்த்தனமாக இருக்கக்கூடியவன் ஒரு 30 வயசுக்கு மேலே ரொம்ப மனிதனாக மாறி வேற ஒரு பெரிய இடங்களில் போய் சேர்ந்து நிறைய சம்பாதிச்சு ஒரு பெரிய லெவலுக்கு வந்துடுவான். எப்படி சார் இதெல்லாம் நடக்குது? அவர்களுக்கும் வாழ்க்கை மாறும் என்பதை இறைவன் கிடைத்திருக்கிறான். சின்ன வயசுலேருந்து 6ஆம் இடம் 8ஆம் இடம் வேலை செய்து நிறைய பிரச்சனைகளை சந்திக்கிறான். அதுக்கப்புறம் 9ஆம் இடம் 5ஆம் இடம் வேலை செய்து அந்த 5ஆம் இடம் 9ஆம் இடம் பலமாக இருக்கிறது. இந்த பூர்வ புண்ணியத்து கர்மாவின் மூலமாக நிறைய சம்பாத்தியங்களும் நல்ல நட்புகளும் நல்ல வேலை வாய்ப்புகளும் அவனை வாழ்க்கையில் உயர்ந்த இடத்துக்கு கொண்டு போயிருக்கு. அதாவது உயர்ந்தவர் தாழ்வதும் தாழ்ந்தவர் வாழ்வதும் பணத்தால் வந்த வினைதானெல்லாம் ஒரு பாட்டு வரும். மனசை பணம் இல்லைன்னா தாழ்ந்து போயிடுவான், பணம் கூடிருச்சுன்னா உயர்ந்துருவான். ஒரு மனிதனை இந்த உலகம் பணத்தால் தான் நிர்ணயம் செய்கிறது. அது நம்ம பார்க்குறோம் இல்லையா? இந்த பணம் என்பது தான் இந்த உலகத்தை நிர்ணயம் செய்கிறது. அந்த பணத்தை கையாள வேண்டிய காலகட்டம் நம்மகிட்ட எப்போ கூட வந்தாலும் குறைச்சி வந்தாலும் அதை எப்படி செயல்படுத்தணும்னு நினச்சோன்னா ஜெயிச்சிருவோம் நண்பர்களே. நிறைய உங்களோட பேச வேண்டும் என்பது எனக்கு நிறைய ஆசைகள் இருக்கிறது. மணிக்கணக்கில் நிறைய டிஸ்டர்பன்ஸ் ஃபோன்களும் எனக்கு வந்துகிட்டே இருக்குது. ஃப்ரீயாக 1 மணி நேரமாவது பேசினா கொஞ்சம் நிறைய விஷயங்களை உங்களோட ஷேர் பண்ண முடியும், பகிர்ந்துக்க முடியும். மணிக்கணக்கில் நிறைய பேசணுங்கிற ஆசைகளும் நிறைய உண்டு. அதை வச்சு தான் நான் திடீர்னு உள்ளே வருவேன். சில நேரங்களில் நிறைய டிஸ்டர்ப் மூலமாகவும் திரும்ப வெளியே போகக்கூடிய வாய்ப்புகளும் வந்துடும். நன்றி, வாழ்த்துக்கள். மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிடுங்க. ஜாதகம் பார்க்கணும் விரும்புகிறவங்க 95 97 35 41 37 வாட்ஸ்அப் நம்பரில் தொடர்பு கொள்ளுங்கள்.
நன்றி.